வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, மினிமைசேஷன் யூஸிங் கர்ன் ஆஃப் கேமேப்பில் டைப் 8 டைப் 7ல் எஸ்ஓபி பிஓஎஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் உங்களுக்கு நம்பர்ஸில் கொடுத்துருவாங்க. ஆனால் டைப் 8ல் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் மாதிரி கொடுத்துருவாங்க. எப்படி கொடுத்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உஷாராக கவனிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஓபி சம் ஆஃப் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரையணும். ஓகேங்களா? அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 16 பாக்ஸஸ் வரைஞ்சிருங்க. ஸோ 16 பாக்ஸஸ் வரைஞ்சாச்சு. கொஷின்லே வேரியபிள்ஸ் பாருங்கள், எல்லாம் ஏபிசிடி தான் இருக்குது. ஸோ ஏபிசிடி. ஸோ இது எஸ்ஓபினால சம் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ்னால், ஸோ நம்ம எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு ஏ பார் எழுதுவோம். ஓகேங்களா? அப்படி தானே எழுதுவோம். ஏ பார் ஏஏ. நெக்ஸ்ட்டு பி பார் சென்டரில் பி. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே எப்படி எழுதுவோம்? சி பார் சிசி. ஸோ டி பார் டி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் எஸ்ஓபி எழுதியாச்சு. இப்போ நம்பர்ஸ் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இந்த கொஷின் நம்பர்ஸ் தேவையில்லை, ஆனால் நீங்கள் போட்டு வச்சுங்க ஒரு ஃபார்மேட்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கீங்க? ஏசி பார் இருக்குது. என்ன இருக்குது? ஏசி பார். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்குங்க இல்லையா? லெஃப்ட் சைடில் பார்க்கணும். ஏ எங்கே இருக்கீங்க? லெஃப்ட் சைடில் இந்த 2 இடத்துல இருக்குது ஏ. ஸோ கை இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது சி பார் இந்த லைனில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல சி பார் இருக்குது, இந்த இடத்துல சி பார் இருக்குது. ஸோ ஏ இங்கே இருக்குது. அப்போது இந்த 2 ஏக்கும் இந்த 2 சி பாருக்கும் 1 1 போடணும். எப்படி போட புரியுதுங்களா? இந்த 2 இடத்துலையும் ஏ இருக்குது. அப்போது இந்த 2 ரோவில் தான் வரப்போகுது 1 1. அது எந்தெந்த ரோவில் வரப்போகுது? இந்த 2 தான் சி பார் இருக்குது. அப்போ இந்த 2 காலமில் தான் வந்து நம்மளுக்கு 1 1 வரப்போகுது. புரிஞ்சுதுங்களா எப்படி எழுதுறேன்னு? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது கவனிங்க. பி பார் டி. இதில் பி பார் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் டி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது டி, இங்கே இருக்குது டி. அப்போது நம்மளுக்கு 1 வந்து இந்த ரோவில் வரப்போகுது, இந்த ரோவில் வரப்போகுது. அது எந்தெந்த காலமில் வரப்போகுது? இந்த காலமில் வரப்போகுது. அப்போ இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1. டி பார். அப்போ கீழே எங்கே வரும்? பி பார். ஏற்கனவே 1 போட்டாச்சு, திரும்ப 1 போடக்கூடாது, பக்கத்தில் 1. எப்படி எழுதுன்னு புரிஞ்சுதுங்களா இது? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது பாருங்கள். ஏ பார். லெஃப்டில் மட்டும் ஏ பார் எங்கே இருக்குது? இந்த 2ல் தான் ஏ பார் இருக்குது. ஓகேங்களா? இந்த 2ல் தான் ஏ பார் இருக்குது. இங்கே ஒரு ஏ பார், இங்கே ஒரு ஏ பார். சிடி இங்கே எங்கே சிடி இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு இந்த 2ல் தான் 1 வரப்போகுது. ஏற்கனவே 1 போட்டாச்சு, இன்னொரு அடி போடக்கூடாது. அப்போ அது கீழே 1. ஏன்னா இங்கே ஒரு ஏ பார் இருக்குல்ல. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது ஏபிசிடி. லெஃப்டில் ஏபி இருக்கா? இங்கே இருக்குது ஏபி. சிடி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுக்கும் காமனாக இந்த இடத்துல 1. இப்படி தான் வந்து நம்பர்ஸை பிளாட் பண்ணணும். தெளிவாக உஷாராக பண்ணணும். இப்போ புரிஞ்சுதுங்களா எப்படின்னு? இப்போ குரூப்பிங் பண்ணலாம் பாருங்கள். எப்படி குரூப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இந்த 4 1 குரூப் பண்ணிடலாம். 4 குரூப்புங்க. அடுத்தது இந்த 4 1 குரூப் பண்ணிடலாமா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1 இருக்குது. இதை வந்து 4 குரூப்பிங்கில் பண்ண முடியுமா? இங்கே 2 இங்கே 2 1 இருக்குது, இங்கே 2 1 இருக்குது. அப்போ இது இப்படி ஜாயின் பண்ணிடலாமா? 4 குரூப். அதான் முடிஞ்சு போச்சு. ஸோ டோட்டலாக 3 4 குரூப்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். தேர்ஃபோர் எஃப் ஆஃப் எல்லாமே ஏபிசிடி தானே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஏ கமா பி கமா சி கமா டி ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் என்ன இருக்கீங்க? நம்ம எதை பண்ணோம்? இது தானே பண்ணோம். 4 1s. இந்தமாரி 4 1ஸ்க்கு லெஃப்ட் சைடில் எல்லாமே வரும், ஃபுல்லாகவே கேன்சல். இந்த 4 1க்கு டாப்பில் என்ன இருக்குது? சிடி மட்டும்தான். அப்போ சிடி மட்டும் எழுதுனா போதும். சிடி. நெக்ஸ்ட் அடுத்த குரூப் எங்கே இருக்குது? இதோ இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? ஏபி இருக்குது, ஏபி பார் இருக்குது. பி பார் கேன்சல். 2 ஏ தான் காமன். ஸோ ஏ.
இந்த இந்த 4 குரூப்புக்கு டாப்ல யார் இருக்கா? C bar D bar C bar D. Dயும் D பாரும் கேன்சல், ரெண்டுத்துலையும் C bar தான் காமன். ஸோ AC bar ப்ளஸ் இப்போ அடுத்த 4 குரூப், இந்த 2 1 இந்த 2 1 இல்லையா, இந்த 2 1க்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்கா? A bar B bar. இந்த 2 1க்கு லெஃப்ட் சைடில் A B bar. ஏவும் A பாரும் கேன்சல், B bar B bar ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல B bar வரும். நெக்ஸ்ட் இந்த 2 1க்கு இந்த 2 1க்கு டாப்ல யார் இருக்கா? C bar D CD. ஓகேங்களா? அப்போ C bar கேன்சல் ஆகிடும், ரெண்டுத்துலையும் காமனாக இருக்குது D. அதுதான் முடிஞ்சு போச்சு, B bar D. ஸோ இந்த ஆன்சர் தான் SOP. இப்போ நெக்ஸ்ட்டு POS எழுத போகிறோம், ப்ராடக்ட் ஆஃப் சம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சிப்போம். என்னென்ன வரும் பாருங்க. அடுத்தது இப்போ உஷாராக இருக்கணும். SOPக்கு A bar A barன்னு எழுதணும். POSக்கு எப்படி எழுதணும்னா A A A bar A bar. நெக்ஸ்ட் இங்கே B இங்கே B, சென்டரில் B bar B bar. இந்த இடம் AB இல்லையா, இந்த இடம் CD. ஸோ இது எப்படி எழுதலாம்? C C C bar C bar. நெக்ஸ்ட் D D, சென்டரில் D bar D bar. ஸோ POSக்கு இந்த மாதிரி எழுதணும். இதுக்கப்புறம் நம்ம நம்பர் போடலாமா? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ நம்பர் போட தேவையில்ல, ஆனால் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் எம்டி எதெல்லாம் இருக்குது? இது எம்டியாக இருக்குது, இது எம்டியாக இருக்குது. இந்த 2 இடமும் 0. நெக்ஸ்ட் செகண்ட் ரோல யார் எம்டியா இருக்கா? 4 5 6 4 5 6. நெக்ஸ்ட் தேர்ட் ரோல யார் எம்டியா இருக்கா? 14. ஸோ இந்த நம்பருக்காக தான் நான் அந்த நம்பர் எழுதினேன். ஓகேங்களா? அந்த எம்டியா இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் யார் எம்டியா இருக்கா? 10. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிச்சுங்களா? இப்போ இதை குரூப் பண்ண போகிறோம். எப்படி எழுதுன்னு புரியுதுங்களா? SOPயில் எதில் எம்டியா இருக்கோ அது POSக்கு வரும். ஃபார்மேட்டு இங்கே மாற்றிடணும் கரெக்டாக. இப்போ குரூப் பண்ணலாம் பாருங்கள். இந்த 4 ஒரு குரூப்பு. நெக்ஸ்ட்டு வேறு எதனா பண்ணலாங்களா? இந்த 4 ஒரு குரூப் பண்ணலாமையா? நெக்ஸ்ட்டு இந்த 0 மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா இவங்க கூட சேர்ந்து ஒரு குரூப் 2 எழுதியாச்சுங்களா? இப்போது POS கேன்சல் எழுதலாம். therefore ஃபங்க்ஷன் ஆஃப் A, B, C, D ஈக்குவல் டு. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் எதை பண்ணியிருக்கோம்? இந்த 4 ஜீரோஸ். இந்த 4 ஜீரோஸ்க்கும் லெஃப்டில் 4 பேருமே வருவாங்க. 4 பேருமே வந்தாங்கன்னா ஃபுல்லாக கேன்சல். இந்த 4 ஜீரோக்கு டாப்பில் யார் இருக்கா? C bar D. அதை மட்டும் எழுதணும். இது எழுதும் போது ப்ளஸ் போட்டு எழுதணும், ஏன்னா இது வந்து என்னது? POS. இந்த C பார்க்கும் Dக்கும் ப்ளஸ் போட்டு எழுதணும். இப்போ டாட் வச்சிடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த குரூப் என்ன இருக்கு? இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0 இந்த 2 0க்கு லெஃப்டில் யார் இருக்கா? AB AB bar. ஸோ பியும் B பாரும் கேன்சல். அப்போ ரெண்டுத்துல காமனாக இருக்குது A மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல A. நெக்ஸ்ட் இந்த 2 0 இந்த 2 0க்கு டாப்ல யார் இருக்கா? CD C bar D. சியும் C பாரும் கேன்சல். ஸோ ரெண்டுத்துல காமனாக இருக்குது D. ஸோ A ப்ளஸ் D டாட். நெக்ஸ்ட் அடுத்த குரூப் என்ன பண்ணுங்க? இந்த 2 0 தானே குரூப் பண்ணியிருக்கோம். இந்த லெஃப்ட் சைட்லாம் இருக்கு A B பார். அது எப்படி எழுதணும்? A ப்ளஸ் B பார்னு எழுதணும். அடுத்தது இந்த 2 0க்கு டாப்ல யார் இருக்கா? CD இருக்கா? C D bar இருக்கு. Dயும் D பாரும் கேன்சல். ஸோ C காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ் C. ஸோ POSனா எல்லாத்துக்கும் ப்ளஸ் போட்டு எழுதணும். சென்டரில் டாட் வரும். இங்கே SOPனா மல்டிப்ளிகேஷன் வரும், சென்டரில் ப்ளஸ் வரும். இதுதான் விஷயமே. புரிஞ்சுதுங்களா? நான் சொன்னது தெளிவாக நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சப்ஜெக்டினுடைய மற்ற வீடியோஸ்களை குறிப்பிட்ட பிளேலிஸ்டில் பார்த்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். போஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்சஸ், கிளாரிட்டி. வணக்கம்.